நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாவும் கேட்குறோம் அப்படின்றதுக்காண்டிலாம் இங்க யாரும் குடுத்துறவும் மாட்டாங்க. நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ, அதுதான் தீர்மானிக்குதே தவிர சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாவும், சிறு தயாரிப்பாளர்களுடன் வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்க சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா, எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்காண்டிலாம் இங்க யாரும் குடுத்துறவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்றீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லண்ணே, எனக்கு என்ன, நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது, டெஃபினட்டா நம்ம அதே சம்பளத்திலயோ, இல்ல அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாரி நம்ம கேட்டு ஒண்ணு போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போ நான் வந்து கனாக்காலம் காலங்கள் சீரியல் நடிச்சேன். அதுல என்னோட சம்பளம் ஸ்டார்ட்டிங்ல ரூ. 1000. சீரியல் முடிச்சு நான் ஒரு 5, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ரூ. 6000. ஸோ அந்த ரூ. 6000 தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000. இப்படிதான் இருக்கு. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ, அதுதான் தீர்மானிக்குதே தவிர, இங்க தனிப்பட்ட இதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. பிளஸ் என்னால படம் வந்து இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பாத்தீங்கன்னா, இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா 1 வருஷம் அப்படிங்கிற மாரி ஆகிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனா அந்த நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துரலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக, இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணுன்றதுக்காக அது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். மத்தபடி ஃபேக்ட்ஸ் இது. எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். விக்ரம் பிரபு சார் கூட. ஆ அந்த படத்தோட அதுல வந்து எனக்கு ஒரு சாங் இருந்தது. அப்புறம் எடிட்ல போயிடுச்சு. டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் படம். ஆனா பாட்டெல்லாம் இல்ல அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது. சார நான் பார்க்கும்போது கூட அந்த மாரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல. சிம்பிளா சொல்லுவாங்க. இன்னைக்கு நடக்கலன்னா பின்னாடி பெருசா நடக்கும்னு. நான் அப்பல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுறக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் நெனப்பேன். நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல. அத விட இன்னைக்கு அ இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆசை நிறைவேறிருச்சு. அதுக்கேத்த மாரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு வொர்க் ஒண்ணு பண்ணி குடுத்திருக்காரு. நிச்சயமா அத ட்ரெய்லர்லயே எல்லாருமே பார்த்திருப்பீங்க. படம் பார்க்கும்போதும் நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட்டு சினிமால வந்து ஒரு எப்படி சொல்றது? இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் கரெக்ட்டா இருந்தா அது ஓடும் தானே. அந்த மாரி படங்களும் ஓடியிருக்கு. சக்சஸும் ஆயிருக்கு. படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போ ஸ்டார் ஆ இலன்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ இலன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். இலன் வந்து ஃபர்ஸ்ட் டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தாரு. நான் யூசுவலா கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன் லைன் ஆர்டரோ, இல்ல லேப்டாப்ல ரெஃபரன்ஸோ, இல்ல ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த மாரி எதுவுமே இல்லாம வந்தாரு. நான் சரி மேபி மைண்ட்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே, அவரு இங்க இருந்து எல்லாமே சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இந்த கதையில வந்து தானாவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். பெருசாலாம் எதுவுமே யோசிக்கல. நான் மற்ற இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடி நீங்க எல்லாமே சரி பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சாச்சு. எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட. அந்த படத்தோட அதுல வந்து எனக்கு ஒரு சாங் இருந்தது. அப்புறம் எடிட்ல போயிடுச்சு. டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் படம். ஆனா பாட்டெல்லாம் இல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைம்ல இருந்தது. சார நான் பார்க்கும்போது கூட அந்த மாரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல. சிம்பிளா சொல்லுவாங்க. இன்னைக்கு நடக்கலன்னா பின்னாடி பெருசா நடக்கும்னு. நான் அப்பல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுறக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் நெனப்பேன். நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல. அத விட இன்னைக்கு அ இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆசை நிறைவேறிருச்சு. அதுக்கேத்த மாரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு வொர்க் ஒண்ணு பண்ணி குடுத்திருக்காரு. நிச்சயமா அத ட்ரெய்லர்லயே எல்லாருமே பார்த்திருப்பீங்க.
படம் பார்க்கும்போதும் நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் சினிமால வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தா அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் கரெக்டா இருந்தா அது ஓடும் தானே, அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு, சக்சஸும் ஆயிருக்கு. பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு. சாகர் சார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சாகர் சார் கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். பட் சாகர் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது. அந்த மாதிரி நினைப்பாரோ, அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ற எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாள்ல சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா ஓகே ஃபைன், ஆர்ட்டா பாக்குற, அதை ரொம்ப நேசிக்கிற, அதை நம்புற இந்த பசங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை இன்னைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார், மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், டெஃபினட்டாக நடந்திருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயத்த நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படம். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் என் குரு, என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோட இந்த வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமா நல்லபடியா ஓடி அந்த சினிமா எடுத்தா அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமா நம்புறேன். சிவான சேதுபதியான எனக்கு 2 பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன், வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியரா அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவானன்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேதுவனன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு, ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மா ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 1000த்துல ஒருத்தருக்கு, 10,000த்துல ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயம் இருக்கு. மற்றபடி எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு, பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த். ஸ்டார்னு படம் வந்தது, அவரு பேரும் காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன்னா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆணழகன்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பாரு, ரொம்ப ஃபேமஸ் படம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது, அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சுதான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்ல, நான் இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமன அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான். அது இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நம்ம யாரை பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பாக்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது. ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலை லைம்லைட்ன்ற விஷயம் இல்லாம நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் பண்ணிதான் இருப்பான். அவனை யாரு அங்கீகரிக்கிறது, அவனை யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார். லேடிஸ் கிட்ட போடும்போது யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. கமல்ஹாசன் வந்து அவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? கரீனா சோப்ரா. ஓகே, எனக்கு சொல்லுங்க. சந்தானம் சார் போட்டிருப்பாருல லேடி, அதுதான். ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வை சண்முகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது. அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பார்க்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல.
அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது. அதான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ்லாம் அறந்தாங்கி நிஷா மாதிரி இருந்தது. 2 பேரும் சேர்ந்த கலவை மாதிரி இருந்தது. பரவாயில்ல, 3ஆவதா ஒன்று இருந்துச்சு, அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால. வாழ்த்துக்கள். கவின் சார், ஒரு 2-3 நாளா அந்த லேடிஸ் கெட்டப்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது? பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கு? அண்ணா என்ன பயங்கர கஷ்டம்ண்ணே. நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்களோட கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன், ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஜிமிக்கியா ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்ப நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, அது மெனக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் யாருமே யாராவது கிடைச்சா நானே கேட்பேன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன், அதுலயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூட்டு வந்தாரு. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.